பாருங்க நாங்கள் எடுக்க போற காரை பாருங்க. இப்போ வெளியிடங்கள் வலுக்குறேன்னு சொன்னா அந்த வயது பிரச்சனையும் இருக்கும். BMW வந்துட்டு பெட்ரோல் பிராண்ட் நியூ கார். இந்த பர்கர் வந்துட்டு 1000 ரூபா கிட்ட போகுது. அப்போ எனக்கு மேலேயுமே இங்கே பாருங்க நிலா வந்துட்டு நிற்குது. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் எடுக்க போகிற கார் பார்த்தா தெரியும் இந்த கார் தான். அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அறுவடை செஞ்சாங்க. இருக்குது எங்கன விலைகளுக்கு பார்க்கல கார் வந்து விலையில குறைவாக தான். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நான் சொல்லக்கிறேன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல வந்துட்டு எங்கே வீட்டு முத்தத்தில் வந்து நிற்கிறோம். என்னங்கோ நல்ல குளிர்ச்சியாக கிடக்கு. நல்ல குளிர்ச்சியாக கிடக்கு. இப்போ என்ன டைமுங்கோ? 3:40. 3:40. அதாவது வந்து விடியப்புறம் 3:40. அதாவது ஸ்ரீலங்கா டைம் விடியப்புறம் 3:40. ஓ 3:40க்கு தான் வந்துட்டு எங்கள் வீட்டை நாங்கள் 2 கதைச்சு கொண்டு இருக்கோம். உண்மைக்குமே எங்கே நான் யோசிப்பீங்க சரி 2 வந்துட்டு இவங்களுக்கு என்ன வேறு வேலையிலையோ சாமத்துல எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பழக்கமே எங்களுக்கு நேர காலம் கிடையாது. இப்ப விடிய பரவாயில்ல நேர காலம் கிடையாது. எந்த நேரம் விடிய தேவையோ அந்த நேரம் எழும்பிடுவோம். அப்ப வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது சரிதான். அப்ப நாங்களுக்கு ஒரு வேலை உதாரணம் வந்துட்டு தொழில் இப்போ சிலக்கிளி பண்ண ஆசை வந்துட்டு திடீரெண்டு நித்திரியா கிளம்பிட்டு எழும்பி இந்த குடும்பம் கூட கலவையில நினைச்ச கையோட இந்த புள்ள இந்த வடிவான புள்ள தலையெழுத்து சரி. அப்ப நாங்க நினைச்ச கையோட இப்ப நாங்க வீடியோ எடுக்க நினைச்சோம்னா தண்ணி குடிக்க வரைக்கும் ஒரு வீடியோ எடுக்க ஞாபகம் வந்து எல்லாரும் வடிச்சு எழுப்ப வேண்டியா நெலும்புங்க எல்லாரும் வந்து வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து எழும்பி நிற்க உங்களுக்கு வந்துட்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே சும்மா இல்லாமல் நாங்கள் காய்க்க மாட்டோம். அதாவது 2 தினம் நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போக போகிறேன். அப்போ நான் போக போகிறேன்னு ஒன்று ஒப்பாரி கவலை. ஓ இன்றைக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு நான் போக போகிறேன். அதான் வந்து நீங்களுமே பார்க்க போகிறீங்க. அப்போ அம்மாவுக்கும் சில கிளியப்பெல்லாம் சரியான கவலை. நான் இப்போ போக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் கவலை இல்லாட்டி அதுதான் எங்கே எங்கே போக போகிறோம். அம்மம்மா அழுதுன்றா அம்மம்மா கோடிக்கு எந்த அளவுதான் ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்து நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எங்கள் மாமாவோட வந்துட்டு அவசரமாக வந்துட்டு கொழும்புக்கு தான் வந்துட்டு போக போகிறேன். அதுவுமே வந்துட்டு அவற்ற ஒரு அலுவலக தான் வந்து போக போகிறேன். என்ன கதை ஒன்றும் இல்லை. அப்படியே கொழும்புக்குன்னு சொல்லியாச்சு. என்னத்துக்கு கேட்கலாதானே அப்போ சரி என்று ஒட்டுவளுக்கு கேட்டது இப்ப நான் பாருந்தேன்னா வாழையும் கூட்டின்னு சொல்ல அதுல வந்து இடம் காணாதான் நிறைய பேர் வந்து ஏறினோம் காலப்போக்கு போவேக்குள்ள. அதனால வந்துட்டு நாங்கள் தனியை தம்பது போறோம். அதுவுமே வந்து எனக்கும் தனியா போறது சரியான முறைக்குமே ஒரு புதட்டமா வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா கதைக்குறீங்கள என்ன பெருசா என்னன்னு சொல்றது. மாமாவா இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் கேட்டா கதை கேட்டா ஓ அதுக்காண்டி தான் வந்து ஆளை கேட்டான் சும்மா பெம்பிளா இருக்குன்னு சொல்லி. ஆனால் வந்து இடம் காணாதுடைய நாங்கள் வந்துட்டு ஆளை விட்டுட்டு தான் வந்து போக போகிறோம். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் போகாட்டியும் இந்த வெளுக்கிட்ட பார்க்க முகம் கழுவாட்டியும் அந்த நீங்கள் போகிறமே தான் கிடக்கும். அப்படித்தான் இருக்கும். அன்றைக்கு வந்து எங்கள் நாங்கள் முகம் கழுவாட்டியுமே வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அந்த நேரத்துலேருந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு குடமை ஏன்னா முகம் கழுவாட்டியும் தெரியாது, சாப்பிட்டாலும் தெரியாது, சாப்பிடாட்டியும் தெரியாது. அப்படியான நிலைமையில என்ன தொப்பு நடக்குன்னு சொன்னீங்க. பசி கூடாது. சரியா. அதனால வந்து இன்றைக்கு பாருங்க நார்மலா நாங்க இந்த கொழும்பு போறோம்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்துட்டு ஆகும். அதாவது நாங்க வீடியோ வந்துட்டு எடுக்கல. அப்ப அம்மாக்களும் இல்லை தானே நார்மலா நான் தான் வந்துட்டு அங்கால வீடியோ வந்து எடுக்க போறேன். அம்மா இல்லாத சரி வீடியோ எடுக்க. அப்ப நம்மள தெரியாது கொழும்பு போய்க்கல அங்க மலையல் மற்றது காட்டு யானைகள் அங்கால எல்லாம் வரும் இல்லைங்க கொழும்பு போய்க்கு. சரி தொடர்ச்சி அந்த வீடியோ போறாங்க சென்னைக்காரன் பஸ் டைம் வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டன் கொடுன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்ப நான் வந்துட்டு வெளுக்கிட போறோம்னு சொன்னா மாமாமே வந்து கொண்டிருக்காரு வந்து ஏற்றிட்டு தான் வந்து போறேன். ஓ வெளுக்கிட போறோம் மற்றது ஆமாமா பேக் எடுத்தாங்க. அடா எங்க ஒன்றும் யோசிக்கானே மஞ்சள் வாடா கிட்ட வா. உள்ள போட்டு ஐயோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. இரவு நேரத்தில் பார்த்தா அப்படிதான் தெரியும்.
எல்லாம் திறந்து விட தான் பூட்டுறானே என்ன இது அது அதாவது சத்தம் போட்டு அடையா பாருங்க என்ன கொள்ளுறான்னு தெரியுமே தெரியாது. இது வந்து சின்ன ஒரு பேக் தான் வந்துட்டு அன்றைக்கு நான் போய்க்கில் கொண்டு போனது. அதே மாதிரி பேக்கை தான் இப்போவுமே வச்சு கூட 2-3 ரூபா போட அந்த வயிற்ற கட்டுற குளிச்சு எதுவும் பச்சை நீங்கள் சாப்பிட மாட்டேங்க எங்கேயும் போறோன்னா உதவுக்கு தானே பயமா கிடக்கு. அப்படி அப்புறம் என்னால மெட்டாகிற பயணங்கள் குழம்பா கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு நீங்க வெளியிடங்கள் வலுக்குறேன்னு சொன்னா அந்த வயது பிரச்சனையும் இருக்கும். ஊட்டு பிரச்சனை கிடையாது, உடனே மாறிடும். எனக்கு என்னன்னு சொன்னா அங்கே பக்கம் போனாலும் பயம். உங்க என்னன்னு சொன்னா எங்கன வீடுகள் மாதிரி இல்ல தானே, அங்க வந்துட்டு குமட்டுகள் தானே இங்க இருக்கு. அதுல கொஞ்சம் ஒரு பிடிக்காது எனக்கு. பிடிக்காது. நீங்க இருந்த நீங்களே குமட்டுல விருப்பம் தண்ணிய பிடிக்கிறது. தம்பிக்குமே வந்துட்டு அங்க பாருங்க கொண்டாட தண்ணி ஊற்றி போட்டு கொண்டு வராங்க சொன்னா அண்ணா போறான்னு உங்க போயிடுங்க. நான் போறேன்னு சொன்னாலே தம்பிக்கு பெரிய சந்தோஷம். நான் அங்கேயும் வளர்க்குறேன்னு சொன்னா தம்பிக்கு நீ இல்ல சந்தோஷம் என்னன்னு சொன்னா இப்பவே நான் இல்லாட்டி அவன் வந்து நின்றுவான். அப்படியாச்சும் அம்மாக்களை மழை நின்றுவான். இதுவே நான் சரி அண்ணா வந்துட்டு தெரியாது, அண்ணா வந்து அடிச்சும் போடுவான் சில டைம்ல வந்துட்டு. அதனால வந்து பயப்படுவான். இப்ப கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நாரி தான் நுழையிறமே எனக்கு தம்பி. அது சரி நான் போய் எடுத்துட்டு போறோம் நுழைவு எல்லாத்தையுமே நம்ம சரியா சொல்லிச்சு. அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறதுக்கு சனக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு வகையில வந்து சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் போய்க்குள்ள பாப்போம். ஆமாமா அவன் வந்து வேற என்ன இருக்கா அண்ணா நீ என்ன நான் ஒன்று சொன்னா இப்போ பவுடர் பூசாட்டியும் இங்க பார்க்கணும் என்ன தம்பிய பாருங்க. தம்பி இங்க நித்திர தூங்குதா, மம்மா விரட்டுமா நித்திர ஓல்றாங்க பக்கத்துல. என்ன தம்பி அடை இப்ப ஏன் இப்ப அழுகுற? எதுக்கா குத்துதன்னு சொல்லு, எதுல குத்துதன்னு சொல்லு. அவனுக்கு தெரியாது, அவனு எதுல குத்துதான்னு தெரியாம கிடக்கு பாரு. அப்ப என்னம்மா இப்ப சாப்பாடு எல்லாம் என்ன தேடி நீங்க இப்ப நான் போறதால சாப்பிட கூடாது போய்க்க ஏனுங்க பழஞ்சோறு வேண்டாம். அப்படின்ட்டு செல்லக்கிளே போய் பழஞ்சோறு சாப்பாடு கரைச்சி போட்டு குடிக்க போறோம். கரைச்சி குடிக்க போறீங்களே, அது சரி நல்ல சாப்பாடாங்கோ. நல்ல சாப்பாடு. அதே போல உடம்புக்கு என்ன குளிர்ச்சி இருக்கு. அம்மாண்ணே நான் பார்த்து கொண்டிக்கிறேன். அம்மாண்ணே நான் பார்த்து கொண்டிக்கிறேன். கரையங்கால குடும்பம் இதுல வச்சு இப்ப வேண்டாம் நேரங்களாக்கு நேற்று நாங்க வீடியோ எடுத்து சொல்றேன் சுவாசனை சொல்றேன் தனக்கு வயிறெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வைக்க இல்லை எந்த நேரம் சாக்கு காட்டில் கிடக்குறீர்கள் பேனை போட்டு வைக்கிறீர்கள் பிறகு என்ன லைன் வேலை செய்யாதாமோ? 8,000 ரூபா கொடுத்து பூட்டியும் 800 ரூபா கட்டு காசு கட்டியும் பிரயோசனம் இல்லாம கிடக்கேன். அம்மா ஆசையை பாருங்க. அம்மா வந்து காசுக்கு பார்த்து நிற்கிறீங்க, எப்போ கொடுக்கலாம் அந்த காசை என்று சரியா? ஓகே, இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு வந்துட்டு மாமாவை கூட வந்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு கிராம கோட்டைக்கிட்ட வந்துட்டு நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் பெட்ரோல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி வந்தது, அது போட்டி கிடக்கு பெட்ரோல் செட். நாங்கள் வந்து நெல்லியடியில் அடிச்சு கொண்டு வந்து இப்போ நெல்லி இல்லாமல் வந்து 24 மணி கிழமை வந்து அங்கே திறந்துருக்கேன் பெட்ரோல் சைட். அங்கே பார்த்தா தெரியும் அந்த கோயிலடியில் பாருங்க. நான் நேற்று வரைக்கும் அம்மா கூட வரைக்கும் வந்து பார்த்தேன். என்னென்னு சொன்னால் அந்த கோயிலடி வந்து நிறைய வந்து சோடிச்சு கிடக்கு, லைட்டால் வந்து நல்லபடி வந்து சோடிச்சு கிடக்கு. அதுவுமே வந்துட்டு பார்க்கவுமே வந்து நல்லா இருந்தால் அதையுமே வந்து பாருங்க. அப்போ எனக்கு மேலேயுமே இங்கே பாருங்க நிலா வந்துட்டு நிற்கிது, பார்க்க வந்து நல்லா கிடக்குஞ்சு பாருங்க. எனக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிலா நிற்குஞ்சு பாருங்க. நிலான்றது ஒரு வடிவம். நேற்றுமே வந்துட்டு அம்மா கூட வரைக்குள்ள அந்த வெள்ளை கிட்ட, அதாவது வந்துட்டு வெள்ளை அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு நிலாண்ட வெளிச்சம் அந்த தண்ணியில் புடைக்கில் வந்துட்டு உண்மைக்கு வந்துட்டு வேறு ஒரு வடிவாக இருந்தது.
அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதில் பார்த்து கொண்டு போனாங்க. இரவெல்லாம் போனார்கள் வந்துட்டு அதை பார்த்து அதுலேருந்து வந்துட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துன்னு போயிடும். என்னென்னு சொன்னால் அந்த நிலாண்ட வெளிச்சம் அந்த தண்ணியில் படையக்கில் வந்துட்டு அந்த அலையை மடி கேட்க உண்மைக்கு வந்துட்டு வேறு லெவல் வடிவாக இருந்தது. அப்போ நேற்று தான் வந்து பார்த்தோன்னா அந்த இயற்கையின் அழகை வந்து பார்க்கல உண்மைக்கு வந்துட்டு வேறு லெவல். அப்படி இருக்க நாங்கள் இப்போ அங்கே தான் வந்து போகிறோம். அதால் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நம்ம சொல்லி நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதை காட்டுறோமா. ஓகே, இப்போ நாங்கள் நெட்லி அடியால் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். அதாவது மாமாவோட வந்துட்டு போகிறேன்னு வேறு கொழும்பு போகிறதுக்கு முன்னமே வந்துட்டு நல்ல ஒரு அற்புதமான காட்சி உண்டு. கண்கொள்ளா காட்சி வேறு லெவல். எதிர்பார்க்கல நான் எப்படி இங்கே தான் இருக்கும் மணியாக தான் கிடக்கும். ஓகே, பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு அனுராதபுரம் இல்லாமல் இந்த கலைஞ்சி வந்துட்டு வந்துட்டு மாமா வந்து இப்போ வழியில் போயிட்டு கடைக்குன்னு சொல்லி நான் இப்போ வந்து காரைக்காக வந்துட்டு இருக்கிறேன். நம்மைக்குமே அன்றாவதுக்கிட்ட வந்து வந்துட்டு மிட்ட வந்தது கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகிட்டுது. அப்படியே வந்து கொண்டு வந்தோம் நாங்கள். நான் வீடியோ வந்து எடுக்கல வீட்டை வந்து சொல்லுவாங்க பக்கம் வந்து அப்படியே வந்துட்டேன் இங்கால. இப்போ தான் வந்துட்டு காலமாக சாப்பிட்டு போட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். உண்மைக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. இன்றைய நாள் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மாமா ஒரு வேன் பார்க்குறாரு வந்துட்டு வந்த இருக்குது. அப்போ வேண்டாம் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு போயிட்டு நாங்கள் ஒரு அண்ணாவோட 3 பேர் வந்து நாங்கள். அப்போ இன்றைக்கு வந்துட்டு நான் உள்ள இருக்கிறேன். நான் போவான்ட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்தவையில் ஒரு சேல்ஸுக்கு தான் வந்து போயிட்டு நம்மங்கால பார்ப்போம். அது போயிட்டு வரட்டு அப்போ நாங்கள் வந்துட்டு இருப்போம். இன்றைக்கு போய் பார்ப்போம். இன்றைக்கு இடங்களையும் சுற்றி பார்க்கலாம். கொழும்புல எம்மக்கா சுற்றி பார்த்தா தானே நல்லா இருக்கும். அப்போ கொழும்பு எம்மக்கா நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கோ, மறக்காம பாருங்க. என்ன சொல்கிறது, போ நித்திரை மட்டும் தான் வருது. மற்றபடி நல்லா இருக்குது. பார்த்துக்கணும் இடங்களை பார்த்துக்கணும். நித்திரை தெரியாம வருது. இதுவே வந்துட்டு அம்மாங்களாம் யாரும் வந்துருச்சுன்னா நாங்கள் ரங்கி எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கலாம். இப்போ தனியாக வந்தது. இப்போ நோமலாக அப்படியே போகுது. சரி, இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம். அன்றாபுரம் தான் போவேன் தாண்டி போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டு அப்படியே நிகாம்புக்கு போகிற வழியில் அப்படி ஒரு தோட்டக்காய் பக்கத்தில் வாங்கி நாங்கள் இங்கே பாருங்க வயலை பாருங்க அப்படி இருக்காங்க வேறு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அறுவடை செஞ்சு அமைஞ்சு விட்டு கிடக்கு. இங்கே பாருங்க தண்ணியை பாருங்க கொஞ்சம் பாவ். ஓகே, தண்ணியை மூடி கொடுக்குது இதால். இதெல்லாம் வந்து நாங்கள் விளையாடு அங்கே போவோம் வாங்க. இடம் பனியாக தான் கிடக்கு. போவோம். ஒரு ஹைவேல வந்துட்டு வரைக்கும் உண்மைக்கு என்ன ஹைவேன்னா கவனிக்கையில் அப்படி வந்து போய் கொண்டிருக்கும். அங்கே பார்த்தா தெரியும் கொழும்பு இது தெரியுது பாருங்க, தாமரை கோபுரம் வந்து தெரியுது. பாய் தாம் என்ன நேர தாமரை கோபுரங்கள இல்லை நைட்டு போக போகிறீங்களா? ஏன் தாமரைக்கு தண்ணி ஊற்றவும் ஆனா புள்ள ரொங்கி நின்றுச்சுல தாமரைக்கு ஏறிக்காங்க
மேலே நீங்களா மேல நான் 2-3 வாட்டி போயிட்டேன். இன்னைக்கு நைட்டு போனேன். நைட்டு தான் போனேன். நைட்டு போனா தான் இந்த குழம்புல நல்லா விளங்கு. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றாங்க வந்து நாங்கள் பாய் சிக்கன் பாய் சிக்கன் சாப்பிட போறீங்களே. சிக்கன் மட்டும் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். இப்போ சிக்கன் வந்து எனக்கு ஒஃபர் போகுதான். பர்கர் நாம் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிடல பார்ப்போம்மா. பாருங்க இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றாங்கன்னு வந்து நாங்கள் நம்மக்குமே இவ்வளோ நேரம் வந்துட்டு சாப்பிடல. இப்போ தான் வந்து சாப்பிட போகிறோம். கையை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம். சோடாமல் வந்து வந்தது இதுதான் வடிவாக தான் கிடக்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண வந்து சிக்கன். நான் வந்து சாப்பிட மாட்டேன். பாய் தான் வந்துட்டு சாப்பிட போகிறீங்களா? பாய் நீங்களும் சாப்பிட போய்க்கோங்க. சிக்கன் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்பவுமே நான் அன்றைக்கி மச்சன் சாப்பிட மாட்டேன். அப்போ பாய் தான் வந்துட்டு மச்சன் சாப்பிடுவீங்களேன்னு இங்கே நான் வந்துட்டு பர்கர் தான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். பர்கர் தான் வந்து ஆர்டர் பண்ணது மரக்கறி. அதுவுமே வந்து இங்கே 1090 போகுது பர்கர். இந்த பர்கர் வந்துட்டு 1000 ரூபா கிட்ட போகுது. என்ன மனசுக்கு யோசிக்கலாம் பள்ளியில் கறி கொண்டு பண்ணி சாப்பிட்ருக்கலாம். 1150. என்ன செய்ய வந்து சாப்பிடுங்க. எப்படி சிக்கன் பர்கர் சாப்பிட முடிஞ்சுதா? ஒன்றுனா கார்த்திகன்னு சொல்கிறீங்களே இல்லையே. முடிஞ்சா சாப்பிட்டு முடிஞ்சு முழுக்களும் நல்லா வாங்க ஓ சாப்பிட கிடக்கக்கூடாது. அதே சொன்னால் நாங்கள் இப்போ வந்துட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. வெளியால் கேஎஃப்சி தான் வந்து நாங்கள் பாய் சரியான பிசி. வாங்க ரம்புட்டான் எல்லாம் வைக்கிறாங்க. நான் சாப்பிட்டு வந்தாச்சு பாருங்க. இப்போ சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன்டால இதை பேக்கெட் பண்ணி தந்துடாக்குன்னா இதை 12 மணிக்கு பிறகு வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி பேக்கெட் பண்ணி தந்துடாக்கு. நாங்கள் ரூமில் ஒன்றே வந்து சாப்பிடுவோம். அப்படின்னு 2-3 நாளாக நாங்கள் போகிறதுக்கு பாருங்க. இன்றைக்கு நல்ல ஒரு வியூவாக தான் வந்து இதுக்கு இடங்கள்லாம் பார்க்கறது வேற லெவலில் கிடக்கு. நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போவோமே. கார் பார்க்க வந்து நாங்கள் பாருங்க BMW என்ன வில்லியனில் பார்ப்போமே. வில்லியனில் பார்ப்போம். ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ புது காரம் எடுக்க போகிறோம். வாங்குவோம் பாருங்க ஓடி வாங்க. ஓகே ஓகே பாருங்க தூரத்தை காட்டுங்க. இங்கே பாருங்க நாங்கள் எடுக்க போகிற காரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன விலை வரும்? அது 325. 325 குறைவாக கிடக்குன்னு. இது வந்து 325. அதாவது வந்து என்ன காட்டும் இது வந்துட்டு 325 3,25,00,000 இந்த காருன்ற பொறுமதி. இங்கே சார் இவ்வளோ பரிவாக்குறாங்க. எக்கச்சக்கமான கார்கள் வந்து கிடக்குது. உப்பு கார் எல்லாமே வந்து உப்பு கார்.
நாங்கள் கொகு வேலையில் வந்துட்டு கொழும்புல வந்து கொகு வேலைன்ற இடத்துல வந்து பாருங்க எக்கச்சக்கமான புதிய கார் எல்லாமே வந்துட்டு இறக்குமதி செஞ்சுருக்குது. எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கார் தான் வந்துட்டு இறக்குமதி செஞ்சுருக்குங்க பாருங்க. எக்கச்சக்கமான கார் வந்துட்டு இருக்குதுங்க பாருங்க. அப்படியே எல்லா சேல்ஸ்லேயும் அதே மாதிரி வந்து இங்கால் பக்கத்துலேயும் வந்துட்டு புது கார் அணிஞ்சு பாருங்க. நாங்கள் வந்துட்டு பார்க்குறாக்கன்னு சொல்லி வந்து நாங்கள் பாயோடாம வந்து நாங்களே என்ன பாய் நீங்கள் அது பிஎன்டபிள்யூ ஜாக் ராக்கி விடுங்க உண்டு. BMW ஒன்று இறக்கும். BMW 7 சீரியஸ் ஒன்று எடுக்கும். 7 சீரியஸ் 7 சீரியஸ் எப்போ எடுக்க போகிறீங்க? பர்த்டேக்கா? ஓகே. அங்கால பார்த்தீங்கன்னா அங்காலையுமே வந்து அந்த வேகனர்லேருந்து அந்த கார்கள்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் பாருங்க. வாங்க பார்ப்போம் கார்களை இருக்கோம். வாகனங்கள் வெட்டுறதால வந்து நிறைய மக்கள் போயிடலாம் மக்களுக்கு பயம் தானே. ஓகே வாகனத்தை பார்த்து கொண்டு தான் போயிடாது விடுறாங்க இல்லையப்போ. குற்றாங்கள் இல்லையே குற்றாங்கள் இல்லையே. இவன் BMW பெட்ரோல் BMW வந்துட்டு பெட்ரோல் பிராண்ட் நியூ கார். இங்கே பாருங்க பெட்ரோல் என்ன நீளமாக இருக்குன்னு அப்பா. இங்கே பாருங்க இந்த தாண்டாப்பா காசு. இதுவுமே வந்து ஒரு பெகனர் மாடலில் நினைஞ்சு பாருங்க. அப்படி மாமாக்கள்லாம் வந்து உள்ளே நிற்கணுமே. கார்கள் கலரை பார்க்க தானே ஆசையாக கிடக்கு. இந்த காரை பாருங்க. இது வந்துட்டு 3.5 கோடி அந்த கார். இதில் என்ன கிடக்குன்னு தெரியல. 3.5 கோடி. இங்கே பாருங்க இந்த காரோட விலை வந்துட்டு 3.5 கோடி. எல்லாமே வந்து கோடியில் கிடக்கு, ஒன்றும் லட்சத்தில் இல்லை இங்கே. ஓகே ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் எடுக்க போகிற கார் பார்த்தா தெரியும். இந்த கார் தான் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஃபுல்லாக தெரியுது கார் சுற்றி காரோட கார் எல்லாத்தையும் நல்லா இருக்குது. பயணம் மாதிரி உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறது. நாங்கள் இந்த BMX5 எடுப்போம். நானும் இதை எடுக்கிறேன். நீங்கள் நாங்கள் எடுக்க போகிற கார் பார்த்தா இந்த காரை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து எலக்ட்ரானிக் கார். அதாவது வந்து பேட்டரி அந்த எலக்ட்ரானிக்லாம் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு தான் ஓடுறது இல்லை. அப்படியான கார் தான் எடுக்கப்புறம் இந்த காரோட வடிவை வந்துட்டு மறக்காமல் பண்ணுவோம். இந்த காருக்கு மச்சிங்காண்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போவோம். இப்போ நாங்கள் எடுத்து பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிடுறாக்க என்னென்ன கொடுக்கணும்? ஐடென்டி லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். பேங்க்ல காசும் கொடுக்கணும். சரி ஓகே. இப்போ நாங்கள் எடுத்து காசு கொடுக்கல எடுக்கல. அது வடிவான காரில் அன்றைக்கி என்ன வடிவான கார் இருக்குது எல்லாம் நிறைய. இது என்ன கார் பா இது? இதான் என்னது? BMW எக்ஸ்ட்ரீலோ அது ஒன்று சொல்கிறது ஆள்படாங்குது இல்லை. ஓகே பார்த்துருப்பீங்க. உண்மைக்கு வந்துட்டு நம்மளாம் நாள் வந்துட்டு அப்படியே கொழும்புக்குன்னு சொல்லி வந்தது உண்மைக்குமே காரணம் மாமாக்கள் வந்து தெரியாத வாகனங்கள் வந்துட்டு எடுத்து அது வந்து பிஸ்னஸ் மாதிரி தான் வந்து செய்கிறவினா. அப்போ அவைகளோட நான் வந்துட்டு வந்தேன்னா நம்ம எனக்குமே வந்து வரைய தெரியாது பாடான்னு சொன்னார். நானுமே வந்து வந்தேன். அப்போ இப்போ தான் வந்து தெரியும் இந்த வீடியோவில் எடுத்து கொண்டு இருந்தேன்னா நான் இப்போ கார்கள் கண்ட உடனே வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா விலையில் சும்மா கேட்டு பார்ப்போம்ண்டு. அந்த விலை வந்து விலையில கேட்க வந்துட்டு தெரியல கொஞ்சம் வந்து குறைவாக தான் கிடக்குது. இங்கே விலையிலுக்கு பார்க்கல கார் வந்து விலையில குறைவாக தான் கிடக்கும். 3.5 கோடி 4 கோடி 5 கோடி என்று தான் வந்து கார் எல்லாமே இருக்குது. மலிவா விற்குன்னு நாங்கள் வந்து கதைக்கவே இல்லை. அது என்னென்னு சொன்னால் அவ்வளோத்தில் வந்துட்டு விலை வந்து கூட தான் மாதிரி கார் எல்லாமே இருக்குது. உண்மைக்குமே அந்த வகையில் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் நானும் இப்போ வந்துட்டு காருக்கிட்ட போயிட்டு இதான் நான் எடுக்கிற கார் அப்படின்லாம் வந்து கதைச்சு நான் உண்மைக்கு வந்துட்டு பார்க்குறாக்களுக்கு வந்துட்டு கோவம் தான் வந்துட்டு உனக்கு என்ன அந்த காரண்ட ஆசைன்னு சொல்லி உண்மைக்கு தெரியாது. சும்மா ஒரு கதைக்காண்டி தான் வந்து கதைச்சுன்னா அதை வந்து ஒரு பெருசாக வந்து நினைக்காதீங்க. ஒருத்தருமே பார்க்குற உறவுகள் வந்துட்டு அதை மன்னிச்சு விட்டுடுங்கோ. ஏதோ இப்படி ஆசையில் கதைச்சிட்டான்னு நினச்சி கொண்டு விடுங்கோ. சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கன்னா இப்போ கழிச்சிங்க கோல் வந்து அவங்க மாமா கொடுத்துருந்தா உண்மைக்குமே பார்க்கணும். இந்த வீடியோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை வந்துட்டு வீட்டை காலமாக வந்து சில கிளியப்பா கொடுப்பேன் நம்மளை தொடக்கி போட்டு அப்படி வந்து வந்தனால இது வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு இல்லை சும்மா தெரியாத கொஞ்சம் போனதுக்கான ஒரு அனுபவமாக வந்து இருக்கணுமெண்டாக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மாட்டாங்க சொன்னாக்கிற ஃபஸ்ட் டைம் இருங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டன் கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். யோசிப்பீங்க இதில் என்னடா கருத்து சொல்கிறேன்னு சொல்லி. கருத்து சொல்லாட்டியும் பரவாயில்ல, சும்மா சிரிக்கிறமே ஸ்டிக்கரை பண்ணிட்டு போங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்கும். மற்ற வந்து மறக்காமல் லைக் பண்ணுவோம். நாங்கள் முடிச்சு கொள்வோம். பாய்.